அப்படிங்கிறது உங்க பர்சனல் இது கிடையாது. நீங்க அரசியல் கட்சின்னு அதுதான் அந்த வாக்கு தெளிவா சொன்னேன். கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறத ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு திமுக சப்போர்ட் பண்றீங்க. அந்த இலக்கு திமுக கிடைக்குதா அப்படின்னு உங்க இலக்கு அது திமுக போய் சேர்ந்தா கிடைச்சிச்சு. அந்த இலக்கை நான் வெற்றி பெற முடியலன்னு சொல்லிட்டு தான் எனக்கு திமுக போய் என்ன செய்ய அவ்வளவுதான். என்னால இயலல, என்னால பொருளாதார வசதி இல்ல, திரும்ப நான் செலவு பண்ணி கட்சி வழி நடத்த இயலல. தொண்டர்களுக்கு நான் ஒரு பொறுப்பான பொறுப்புகளை வாங்கி கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி வகுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக திமுக இணைச்சு உங்க இருந்து போனவர்தான் காந்தி மினிஸ்டர் எல்லாரும் நிறைய பேர் இருக்கட்டும். இப்ப நீங்க திமுக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உண்மையிலே மனசாட்சியோட தான் இதெல்லாம் செய்வீங்களா? அவங்களோட கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அவங்க கரெக்டா பண்றாங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க களத்துல போய் பாக்கணும்னு சொல்றீங்க. நீங்க களத்துல போய் பாத்தீங்க நெல்லு உண்மையிலே அது நாக்கு விட்டுருக்கு.